இப்போ இட்லி பொடி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இட்லி பொடிக்கு தேவையான பொருட்கள்: 1/4 கிலோ உளுந்து, தோல் உளுந்து, 100 எள்ளு, தேவையான அளவு கருவேப்பிலை, 150 மிளகாய் வத்தல், தேவையான அளவு வெள்ளைப்பூடு, பெருங்காயத்தூள் சிறிதளவு. முதலில் சட்டி காய வைத்து எண்ணெய் விடாமல் உளுந்தம்பருப்பை வறுத்துக்கொள்ளணும். அதுக்கடுத்து எள்ளு வறுத்துடணும். அப்புறம் கருவேப்பிலையும் எண்ணெய் விடாமல் வறுத்துக்கிறணும். அதுக்கடுத்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு பெருங்காயத்தூளை பொரிச்சிட்டு மிளகாய் வத்தலையும் வறுத்து எடுத்துக்கணும். வானலியை காய வைத்து உளுந்தை போட்டு பொன்னிறமாக வறுக்கணும். வறுத்த நேரமாக வறுத்து அதுக்கடுத்து எள்ளை வறுக்கணும். நல்லா வறுத்துட்டு இதெல்லாம் திரிச்ச பின்னாடி கடைசி தான் எள்ளை போட்டு திரிக்கணும். அதுக்கடுத்து வெள்ளை போட்டு திரிக்கணும். இப்படி பொரிஞ்சோடனே நிறுத்திடலாம். பொரிஞ்சோடனே இதை ஒரு பாத்திரத்தில் கொத்தி அடுத்து கருவேப்பிலை, கருவேப்பிலையை எண்ணெய் விடாமல் வறுக்கணும். பொன்னிறமாக வத்தல் வந்துச்சா பொன்னிறம். அடுத்ததாக இதே மாதிரி மிளகா வத்தலையும் போட்டு வறுத்துக்கணும். பெருங்காயத்தூளை பொரிச்சு எடுக்கும். புளிகளெல்லாம் வறுத்து எடுத்தாச்சு. முதலில் மிக்ஸி ஜாரை எடுத்து பருப்பையும் பெருங்காயத்தையும் எடுத்து நல்ல பொடி செய்து எடுத்துக்கொள்ளவும். அடுத்து மிளகாய் வத்தலை பொடி செய்வோம். அதோட இந்த கருவேப்பிலையும் சேர்த்து பொடி செய்து எள்ளையும் சேர்த்து பொடி செய்யும்போது உப்பு தூளையும் போட்டுடணும். கடைசி வெள்ளைப்பொடியும் போட்டு பொடி செய்துட்டு பருப்பு பொடி இந்த பொடி எல்லாத்தையும் ஒன்றா கலந்து அதுக்கடுத்து 2 தடவை சுற்றி எடுக்கணும். மிக்ஸியில் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டோம்னா இட்லி பொடி ரெடி. உளுந்தையும் பெருங்காயத்தூளையும் நைஸாக அரைத்து போட்டுட்டேன். அதற்கடுத்து மிளகாய் வத்தல், கருவேப்பிலை போட்டு எள்ளையும் போட்டு வெள்ளைப்பூடு போட்டு உப்பு போட்டு அரைச்சிட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அந்த பருப்பு தூளையும் போட்டு இதை எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி பழையபடியும் ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு கலந்துடுது. இதை நைஸாக அரைச்சது இட்லி பொடி தயார். இந்த இட்லி பொடியை இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்டாங்க மணமாக இருக்கும். எள்ளு போட்டதுனால நல்ல மணம் இருக்கும். எள்ளு தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைனாலும் பருப்பு மட்டும் போட்டு வறுத்துக்கலாம். பருப்பு மட்டும் போட்டு திரிச்சுக்கலாம். அவங்க விருப்பம்.